பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு சார்பில் திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கு. குழந்தைகள் 18 வயது வரையிலான பள்ளி படிப்பு முடிகிற வரைக்குமே இடைநிற்றல் இல்லாம கல்வியை தொடரக்கூடிய வகையில மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை இந்த திட்டத்தில் வழங்கப்படும். அதாவது அன்பு கரங்கள் திட்டம் தான் இது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கியும் வச்சிருக்காரு. மாணவர்கள் இந்த திட்டத்தில் மாதம் 2000 ரூபாய் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்வது எப்படி என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். மிகவும் வறுமையில் வாழக்கூடிய குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களினுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசினுடைய திட்டம்தான் தாயுமானவர் திட்டம். அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக பெற்றோர்கள் இருவரையும் இழந்த மற்றும் பெற்றோரில் ஒருவரை இழந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாக்கக்கூடிய வகையில் அன்பு கரங்கள் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தில் யார் யார் பயன்பெற முடியும்னு பார்க்கும்போது ஆதரவற்ற குழந்தைகள், அதாவது பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகள். இரண்டாவதாக கைவிடப்பட்ட குழந்தைகள்னு சொல்றாங்க. அதாவது பெற்றோர்ல ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் குழந்தைய கைவிட்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில அவங்களும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். மூன்றாவதாக ஆதரவு தேவைப்படக்கூடிய குழந்தைகள், அதாவது பெற்றோர்ல ஒருவர் இறந்துட்டாங்க, மற்றொரு பெற்றோர் மாற்றுத்திறன் கொண்டவராக இருக்காங்க, குறிப்பா பிசிக்கலி இல்லைனா மென்டலி சேலஞ்சு பர்சனா இருந்தாங்கன்னா அவர்களுடைய குழந்தை இதன் மூலமாக பயன்பெறலாம். நான்காவதாக ஆதரவு தேவைப்படக்கூடிய குழந்தைகள்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டும் வச்சிருக்காங்க. பெற்றோர்ல ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் சிறையில் இருந்தால் அந்த குழந்தைகளுக்குமே இது பொருந்தும். ஐந்தாவதாக பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நோய்களுடன் வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பயன்பெற உதவிகரமாக இருக்கும். குழந்தைகள் அவங்களுடைய பள்ளி படிப்பு முடிகிற வரைக்கும் இடைநிற்றல் இல்லாம அவங்க கல்வியை தொடரக்கூடிய வகையில 18 வயது வரை மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்குறது மட்டும் இல்லாம பள்ளி படிப்பு முடிச்ச உடனே கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுமே அவர்களுக்கு வழங்கிட உரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்க்கும்போது ரேஷன் கார்டினுடைய ஜெராக்ஸ் தேவை, அந்த குறிப்பிட்ட குழந்தையினுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸும் தேவை. மூன்றாவதாக குழந்தையினுடைய வயது சான்றிதழினுடைய ஜெராக்ஸ், பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், டிசி மற்றும் மார்க் ஷீட், இந்த மாதிரியான விஷயங்களினுடைய ஜெராக்ஸும் அவசியம். நான்காவதாக குழந்தையினுடைய வங்கி கணக்கு புத்தகத்தினுடைய அந்த ஜெராக்ஸும் இருக்கணும். சரி, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்க்கும்போது அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழே பயன்பெறக்கூடிய வகையில் அந்தந்த பகுதிகளில் நடைபெறக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் சென்று விண்ணப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஆகியோரிடமும் இதை விண்ணப்பிச்சுக்க முடியும். ஆதரவற்ற குழந்தைகளினுடைய கல்வி தொடரணும், அவர்களுக்கு கல்வியில் இடைநிற்றல் பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகள் இல்லைனா நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தால் பாதிப்படைஞ்சு வந்துட்டு இருக்காங்க, பெற்றோர் இல்லை இறந்துட்டாங்க, இல்லைனா சிறையில் இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆதரவில்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தகவலை நிச்சயமாக சொல்லுங்க. அவங்களுக்கு இது உதவியாக இருக்கலாம்.